வணக்கம் மக்களே. நமக்கு இன்னைக்கு ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், அதாவது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், மத்திய அரசாங்க வேலை தாங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் தாங்க, டெம்பரரிலாம் இல்லை. இது வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் தான். இவங்க மொத்தம் 18 விதமான போஸ்டிங் வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. மொத்தமாக 69 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 8th எனி டிகிரி முடிச்சிருந்தா உங்கள் எல்லா விதமான குவாலிஃபிகேஷனுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ், பே ஸ்கேல் எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஏப்ரல் 28ஆம் தேதி வரை உங்களுக்கு டைம் இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து 28 ஏப்ரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கட் ஆஃப் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கட் ஆஃப் டேட்டானா ஒன்றும் இல்லைங்க, இவங்க கேட்குற எலிஜிபிலிட்டி எல்லாமே நீங்கள் வந்து ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள்ளே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன விதமான போஸ்டிங் ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் பி, இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வேகன்சிஸ் எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிஸ்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 3 வேகன்சிஸும், எஸ்டிக்கு 1 வேகன்சிஸும், ஓபிசிக்கு 7 வேகன்சிஸும், இடபிள்யூஎஸ்க்கு 1 வேகன்சிஸும், யூஆருக்கு 10 வேகன்சிஸ், மொத்தம் 22 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆரம்ப சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,100 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பே தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா அலவன்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற எல்லா அலவன்சஸ்மே வரும். எல்லாம் சேர்த்தினா உங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா மேலே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சேலரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸர், இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேகன்சிஸ் 1 வேகன்சிஸ். இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44,900 ரூபா பேசிக் பேவாகும். ப்ளஸ் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற எல்லா அலவன்சஸும் உங்களுக்கு வரும். எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு 70,000க்கு மேலே சேலரி வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் மாறுது. வேகன்சிஸ் எல்லாமே இவங்க வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வந்து எதுக்கு எலிஜிபிலிட்டி, எந்த போஸ்டிங் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டீட்டெயிலாக எல்லாமே வந்து செக் பண்ணிங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குங்க. எஸ்சி எஸ்டி நண்பர்களாக இருந்தால் 5 வருஷமும், ஓபிசி நண்பர்களாக இருந்தால் 3 வருஷமும், ஊனமுற்ற நண்பர்களாக இருந்தால் 10 வருஷமும் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் பிக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு டிகிரியில் வந்து நீங்கள் ஒவ்வொரு மேஜர் படிச்சிருப்பீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா 4 வேகன்சிஸும், அதாவது சயின்டிஃபிக் பியில் வந்து 22 வேகன்சிஸ் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அந்த 22 வேகன்சிஸை அவங்க வந்து மேஜருக்கு நீங்கள் என்ன மேஜரோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு 4 வேகன்சிஸும், சிவில் இன்ஜினியருக்கு 3 வேகன்சிஸும், இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங்க்கு 2 வேகன்சிஸும், கெமிக்கல் இன்ஜினியருக்கு ஒரு வேகன்சிஸும் நீங்கள் உங்கள் மேஜருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி படிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எசென்ஷியல் இல்லைங்க, இது வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நீங்கள் வந்து லா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டீட்டெயிலாக வந்து எல்லாமே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஸ்டெனோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேகன்சிஸ் இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் எக்ஸாமுக்கு 750 ரூபாயும் ப்ளஸ் 250 ரூபா டெஸ்ட் செஷன் சொல்லிட்டு 1000 ரூபா அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. 1 ஹவர் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 350 ரூபா எக்ஸாம் ஃபீஸுக்கும் டெஸ்ட் செஷனுக்கு 150 ரூபா, மொத்தம் 500 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது 2 ஹவர்ஸ் எக்ஸாம் 1 ஹவர் எக்ஸாம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 18 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஒவ்வொரு வேகன்சிஸுக்கும் எக்ஸாமுக்கு வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகுது. சில வேகன்ட்டுக்கு வந்து 2 ஹவர்ஸ் எக்ஸாம் இருக்குது, சில போஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஹவர் எக்ஸாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை மணி நேரம் எக்ஸாம் சொல்லிட்டு உங்கள் போஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஹவர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஊனமுற்ற நண்பர்கள், பெண்கள், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்க அந்த போர்டுக்கு வந்து நீங்கள் உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வேணால் நாங்கள் இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் பிளேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாபில் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எதாவது கருத்து தெரிவிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நாங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும்.